அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி என்னும் பாடலில் 14வது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த பாடலை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் தலைமை பொறுப்பை அடையலாம். அதாவது தலைமை பதவி, முதலமைச்சர், அதே மாதிரி ஒரு அதிகாரத்தில் பெரிய அதிகாரி, ஒரு தலைமை பொறுப்பை பெறுவதற்கு இதை நாம் அனுதினமும் அன்னையை முழு மனதோடு நம்பி அவருடைய அருளை வேண்டி இந்த பாடலை நாம் பாராயணம் செய்து வரலாம். பாடலை பற்றி பார்க்கலாம். முதல் இதற்கு முன்னாடி உள்ள பாடலிலே வந்திப்பதே அப்படின்னு முடித்தார். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் அந்த வந்திப்பதேங்கிற வார்த்தையை முதல்ல போட்டு பாடலை ஆரம்பிக்கிறார். எப்படி பாருங்கள். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள், சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே, பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை, சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன் ஒளியே அப்படின்னு படிக்கிறார். இந்த பாடலை என்னுடைய தலைவியான அபிராமி அன்னையை தேவர்கள் அசுரர்கள் ஆகிய இருவரும் உன்னையே வழிபடுகிறார்கள். பிரம்மதேவரும் திருமாலும் உன்னையே எண்ணி தியானம் செய்து வருகின்றனர். அதனால் அவர்கள் பல சக்திகளையும் பெரும் புகழையும் அடைந்தனர். இவர் அதே போல எல்லாத்துக்கும் முதல்வனான ஆனந்த வடிவினரான எப்போதும் ஆனந்த ரூபியான சிவபெருமானோ உன்னை தன்னுடைய உள்ளத்திலே எப்போதும் வைத்து அன்பினால் உன்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறார். இவ்வாறெல்லாம் இருப்பதால் உலகில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு உன் குளிர்ச்சி மிக்க திருவருள் தரிசனம் கிடைத்தவர்களுக்கு கிடைப்பதற்கும் அது ஒரு மிகவும் எளிதாக இருக்கிறது என்று இந்த பாடலிலே பாடுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், சதா சர்வகாலமும் அன்னையினுடைய சிந்தனையிலே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வளமுடனும் நலமுடனும் முழு ஆரோக்கியத்துடனும் இருப்போம். இந்த உலகத்தை விட்டு செல்லும் வரை கண்டிப்பாக முழு ஆரோக்கியத்தோடு இருப்போம். இதில் எல்லளவும் சந்தேகப்பட வேண்டாம். ஆகையால் தினந்தோறும் இந்த மாதிரி பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் முழு நலமும் வளமும் பெறலாம். நன்றி, வணக்கம்.